மத்திய அரசால் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை சொல்லும் ஸ்கிரீன்ஷாட்டுடன் கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் எனும் தலைப்பிட்டு இந்த இதழ் ஜூனியர் விகடன் அட்டையை வெளியிட்டுள்ள விகடன் குழுமம் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை விவரிக்கும் கட்டுரையை பிரசுரித்து யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம் எனும் பாரதியின் வரிகளை முழங்கியுள்ளது. அதேபோல் இந்த வார ஆனந்த விகடன் இதழின் அட்டையை இதுவரை விகடன் இதழில் வெளியான முக்கியமான கேலி சித்திரங்களுடன் எல்லோரும் சிந்தித்திருக்க எனும் தலைப்போடு வெளியிட்டுள்ளது. கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு வெவ்வேறு காலங்களில் எல்லோரையும் விகடன் விமர்சித்திருப்பதை இந்த கேலி சித்திரங்கள் வெளிப்படுத்துகின்றன. இதில் கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம், எல்லோரும் இன்புற்றிருக்க என்பதே ஆனந்த விகடன் இதழின் லட்சணை வாசகமாகும். அதையே இம்முறை போர் முழக்கமாக மாற்றியிருக்கிறது விகடன் குழுமம். கருத்துரிமைக்காக விகடன் என்றும் போராடும் என்று தலைப்பிடப்பட்டுள்ள விகடனின் தலையங்கம் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பை உணர்த்துவதே ஊடக அறம். 100 ஆண்டாக விகடன் அதை செய்கிறது, இனியும் தொடர்ந்து செய்யும் என்று உறுதியான குரலில் பேசியுள்ளது.